என்ன பண்ற? தூக்கி விடுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கு வீடியோ எப்படி சிம்பிளாக இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. கைடாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கமாக இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் நோட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரியே ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி சிம்பிளாக ஈஸியாக உங்கள்கிட்ட கலெக்ட் மோஷன் ஆப் வச்சு மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட கலெக்ட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கலெக்ட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பசாயக்கமாக இருக்கும், சூஸ் பண்ணிவிட்டு பென்சில் ஆப்ஷன் மாதிரி கொடுப்போம். கடைசி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த 1080 கொடுத்துக்கோங்க. இது வந்து 2340 கொடுத்துட்டு ஃப்ரேம் 60 fps கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சு எடுத்தாங்க ஆடியோ ஆட் பண்ணி இப்போ பிரிவில் பார்த்த வீடியோ சாங்லேருந்து அந்த வீடியோ சாங்கை ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ சாங் தான். இந்த வீடியோ சாங் எடுத்துகிட்டு எப்படி ஆடியோ ஆட் பண்ணேன், மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா அடையும் கொடுத்துட்டு இப்போ வீடியோ சாங் டெலிட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வீடியோ சாங் எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கோட ஃபோட்டோ வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த வீடியோ சாங்கை பேரை போய் குரோமில் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2-3 இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ அந்த இமேஜ் வச்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இமேஜை ஜூம் பண்ணிட்டு இந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு பிளட்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஒரு 60 வச்சுக்கோங்க, 50 வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பிரைட்னஸ் வந்து இதுக்கப்புறம் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு கீழே அதர்ஸுக்கு இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆர்ஜிஎஃபின் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பியில் ஜிஎம் மாற்றிக்கோங்க. 3ஆவது மட்டும் வேறு எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது திருப்பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ சாங்கை டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேருந்து டெவலப் பண்ண வீடியோ சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் டெவலப் பண்ண வீடியோ சாங் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ சாங் வந்து இதுதான். இம்போர்ட் பண்ணி உங்கள் எங்களுக்குள்ள எம்மா பேராங்க கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வேணும். நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ சாங் வந்து எங்களுக்குள்ள வேணுமோ கரெக்டாக இங்கனுக்குள்ளே வேணும். இந்த இங்கனு கரெக்டாக குறைச்சி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கை ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி இந்த ஆடியோ குறைச்சிங்க. நான் ஆடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ சாங் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ சாங் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த மேலே வச்சுக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கஸில் வந்து 2 பேஜ் இமேஜ் கொடுத்துருக்கேன். 2 பேஜ் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஒயிட் பேஞ்சை கொண்டு நல்லா மேலே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ சாங்கையும் அந்த பிஎன்ஜியும் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணுற மாதிரி பண்ணால் தெரியும் குரூப் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ அது வந்து இப்போ கீழே டிஸ்கஷன் இன்னொரு பேஜ் பிளாக் கலர் கொடுத்துருப்பேன்னு சொல்லுங்கள். அந்த இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த பேஜ் இமேஜ் தான். இதை ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க பேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் அந்த ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது உங்கள்கிட்ட ஜூமை குறைச்சிக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது பேஜ் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த வீடியோ சாங் கொஞ்சம் லைட்டாக மேலே இந்த வீடியோ சாங்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் போய்ட்டு எடிட் குரூப் போய் வீடியோ சாங் ஃபஸ்ட் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே பிளாக் தெரியனால இதுக்கப்புறம் அந்த பேஜ் இமேஜ் கரெக்டாக கொண்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ கரெக்டாக வச்சு பாருங்களேன், கரெக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இந்த பேஜ் இமேஜ் பண்ணிப்பேன். இந்த பேஜ் இமேஜ் மேலே அப்படின்னா வந்து இந்த ஒயிட் கலர் தெரியும். இப்போ அதான் கரெக்டாக செட் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ இதையும்
இந்த பேஜ் இமேஜ் கிளிக் பண்ணி இப்போ இது குரூப் பண்ணிக்கோங்க. நான் குரூப் பண்ணுற மாதிரி குரூப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைக்கிற மாதிரி கையால் ரெண்டு ஜூமை கூட குறைச்சிக்கோங்க. இப்போதான் தெரியும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்டர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் 2 சும்மா மைண்ட் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்ச டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நான் எந்த ஃபாண்ட் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபாண்ட்டை கலர் வந்து என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நான் எல்லோ வச்சுக்கிறேன். ப்ரீவியூவில் பார்த்த மாதிரியே எல்லோ வச்சுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் வந்து நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பஸ் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அந்த வார்த்தை ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு மைண்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் போட்டுட்டு இந்த டூப்ளிகேட்டில் போய்ட்டு உள்ள ஃபுல்லாக அழிச்சிருங்க. அழிச்சு சும்மா ஏன் மட்டும் போட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பஸ் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆர்ட் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பார்க்க இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆர்ட் கார்டு நிறையா இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கார்ட்டை கொண்டு போய் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் இங்கே வச்சுக்கிறேன் சும்மா. இதுக்கப்புறம் டூப்ளிகேட் எடுத்து அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சுக்கோங்க. இந்த கார்ட்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. சும்மா இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் எடுத்து சிங்கிள் கார்ட் வேணும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை நீங்கள் சும்மா டீனு போட்டிங்கன்னா மாதிரி கிடைக்கும். பீனு போட்டுக்கோங்க. சிங்கிள் கார்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து. இப்போ இந்த ஃபாண்ட்டை இங்கே வச்சுக்கோங்க. இன்னும் டூப்ளிகேட் போட்டு இன்னும் கொண்டு போய் இங்கே வச்சுக்கோங்க. இன்னும் கார்ட்டை கூட அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் 2 பார்ட்டிகள் கொடுத்துருப்பேன். அந்த பார்ட்டிகை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கு வந்து இதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ண பார்த்தா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஒரு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட்டன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக ட்ராக் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து 29 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. மீதே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் கரெக்டாக வந்து வீடியோஸ் கீழே கொண்டு போயிருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு கொடுத்துருப்பேன். அந்த பார்ட்டிக்கு வந்து இதுதான். இது இம்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூமை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் போய்ட்டு இது லைட்டன் கொடுத்துட்டு இப்போ ஜூமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார். ஜூமை குறைக்க ஜூமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்கள் ஆர்ட் அந்த இது கரெக்டாக உங்களுக்கு வரப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கீழே அந்த ஆர்ட் மேலே வரப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. நான் ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் மட்டும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.